ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி, நான் உங்க அரவிந்த். ரியல்மி அண்ட் கோகோகோலா கொலாபரேஷனில் அடுத்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான சில லீக்ஸ்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுதான் இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆக்சுவலி அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ரியல்மி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரியல்மி அண்ட் கோகோகோலா இவங்க ரெண்டு பேரும் கொலாப் பண்ணி ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அப்படி லான்ச் பண்ண போற இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன, ஆக்சுவலி இதில் என்னெல்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ், எதுக்காக இந்த கொலாபரேஷன், வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கோகோகோலா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்ற லீக் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் கூட நினைச்சேன் எதுக்கடா கோகோகோலா கூல் ட்ரிங்க்ஸ் விட்டுட்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்றாங்க. ஆக்சுவலி கோகோகோலா லான்ச் பண்ண போறதுல அவங்க ரியல்மியோட கொலாப் பண்ணி அந்த கொலாபரேஷன்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அவங்களுடைய ப்ரொமோஷனுக்காக லான்ச் பண்ண போறாங்க. அதுதான் கோகோகோலா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி லீக்ஸ் எல்லாம் கிளப்பி விட்டுருந்தாங்க. ஸோ அது இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ரியல்மி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரியல்மி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணி ரியல்மி அண்ட் கோகோகோலா கொலாபரேஷன்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது அப்படின்றத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கன்ஃபர்மேஷன் போஸ்டர்ல ரியல்மி அண்ட் கோகோகோலா கொலாபரேஷன் மட்டும் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மற்றபடி இது என்ன ஸ்மார்ட் ஃபோன், எப்படி இருக்க போகுது, என்ன லுக், என்ன டிசைன், எதை பற்றியுமே அவங்க ஆக்சுவலி மென்ஷன் பண்ணல. பட் அவங்க மென்ஷன் பண்ணல அப்படின்னாலும் நிறைய லீக்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ரியல்மி அண்ட் கோகோகோலா கொலாபரேஷனில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வருது அப்படின்றத சொல்லிட்டோம். பட் எதுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன், எதுக்கு இப்போ கோகோகோலா இந்த கொலாபரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ப்ரொமோஷனுக்காக தான் ரியல்மியோட கொலாப் பண்ணி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வர போகிறாங்க. அண்ட் அதுவுமே புது ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாது. ஆல்ரெடி ரியல்மி கிட்ட இருந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் திரும்ப ரீபிராண்ட் பண்ணி ரியல்மி கோகோகோலா கொலாபரேஷனோட ஒரு கொண்டு வரும் அப்படின்ற மாதிரியான பேரில் அந்த மாதிரியான ஒரு ப்ரொமோஷன்ல ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரியான லீக்ஸ் இருக்கு. இது அஃபிஷியல் கிடையாது, இந்த மாதிரியான ஒரு லீக்ஸ் இருக்கு. பட் இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டான ஒரு லீக் தான். அண்ட் எந்த ஸ்மார்ட் ஃபோன் இவங்க ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வர போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன் தான். ரியல்மி கிட்ட இருந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்து ரியல்மி 10 4G அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனை இப்போ கோகோகோலா பிராண்டிங்க்கு கீழே இவங்க அப்படியே இந்த கொலாபரேஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை ரீபிராண்ட் பண்ணி எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அண்ட் அந்த கொலாபரேஷனை மென்ஷன் பண்ற விதமா கோகோகோலா அந்த பிராண்டிங்கோட அந்த லோகோ இல்லைனா கோகோகோலாவுடைய அந்த கலர்ல ஏதாவது கலர் பேட்டர்ன், ஏதாவது புது கலர் வேரியன்ட்டை மேபி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. பட் எக்ஸாக்டா எப்படி என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. பட் கண்டிப்பா கோகோகோலா கொலாபரேஷன் அப்படின்றதுனால அதை மென்ஷன் பண்ற விதமா ஏதாவது அந்த கோகோகோலா லோகோ இல்லைனா கோகோகோலாக்கான அந்த கலர் பேட்டர்ல ஏதாவது டிசைன் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி கொண்டு வர போறாங்க என்னன்றது அஃபிஷியலா வரல, அதெல்லாம் வெயிட் பண்ணி நம்ம பார்த்துப்போம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் நான் சொன்ன மாதிரி ரியல்மி 10 4G ரீபிராண்ட் பண்றாங்க அப்படின்றதுனால ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நமக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சது தான். ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச்சஸ்க்கான சைஸ்ல ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனுக்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்க போகுது. காலிங் கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷனோட இந்த டிஸ்பிளே அப்படின்றது கொடுக்க போறாங்க. ஸோ இதுதான் ரியல்மி 10 4Gலையும் கொடுத்துருந்தாங்க. அது போக மொபைலுக்கான பேட்டரின்னு வரும்போது 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. அது போக மொபைலுக்கான பெர்ஃபார்மன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன். அதுக்கேற்ற மாதிரி MediaTek Helio G99 அப்படின்ற இந்த ஒரு எஃபிஷியன்டான ஒரு 4G அண்ட் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு 4G சிப்செட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இவங்க பேக் பண்ணி எடுத்துட்டு வர போறாங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் டியூவல் கேமரா செட்டப் இருக்க போகுது. அதுல பிரைமரி 50 மெகா பிக்சல் அண்ட் சப்போர்ட்டிவ்க்கு 2 மெகா பிக்சல் இருக்க போகுது. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரா ரியல்மி உடைய அந்த 16 மெகா பிக்சலுக்கான அந்த ஒரு செல்ஃபி கேமரா அப்படின்ற செட்டப் இருக்க போகுது. அண்ட் ஆண்ட்ராய்ட் 12க்கு கீழே ரியல்மி UI 3.0க்கு கீழே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. பட் ஆனால் UIல ஒரு சில சேஞ்சஸ் மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆக்சுவலி அந்த கோகோகோலா கொலாபரேஷனுக்காக கோகோகோலா டைப்ல ஏதாவது உள்ள அந்த தீம்ஸ் வால்பேப்பர் மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் எக்ஸாக்டா தெரியல எப்படி கொண்டு வர போறாங்கன்னு. பட் இந்த மாதிரியான ஏதாவது விஷயங்கள் கோகோகோலா கொலாபரேஷனை மென்ஷன் பண்ற விதமா உள்ள தீம் லெவல்ல உள்ள இன்டர்ஃபேஸ் லெவல்ல ஏதாவது சேஞ்சஸ் மேபி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் கொண்டு வராங்களா அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். அதே மாதிரி மொபைலுக்கான பிரைசிங்னு வரும்போது ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரியல்மி 10 4G அந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 14000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு மார்க்கெட்டில் அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி அண்ட் கோகோகோலா கொலாபரேஷன்ல வருது. அந்த டிசைன்ல ஏதாவது விஷயங்கள் அட்ராக்ஷன் அவங்க புதுசாக கொண்டு வருவாங்க. அண்ட் உள்ள இன்டர்ஃபேஸ்ல ஏதாவது சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பா அதை விட இன்னும் கொஞ்சம் ஹையர் பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. ஸோ நான் எதிர்பார்க்கக்கூடிய பிரைசிங் பார்த்தீங்கன்னா ஒரு 15000 ரூபாய்க்கு, அதை விட ஒரு 1000 rupees மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சு 15000 ரூபாய்க்கு மேபி இந்த ரியல்மி அண்ட் கோகோகோலா கொலாபரேஷனோட வரக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நேம் எல்லாம் என்ன வைக்க போறாங்க அப்படின்றத பத்தின லீக்ஸும் இப்போதைக்கு இல்லை. ரியல்மி கோகோகோலா கொலாபரேஷன்ல வரப்போகுது. அண்ட் இது ரியல்மி 10 4G உடைய ரீபிராண்டா இருக்க போகுது அப்படின்றது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. மற்றபடி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ரியல்மி அண்ட் கோகோகோலா கொலாபரேஷனை பத்தி? அண்ட் இப்போ வரக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அவங்க என்ன நேம் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அண்ட் இந்த கொலாபரேஷன் தேவைன்னு நினைக்கிறீங்களா? உங்க ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க.